ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற டென்ஷன் இந்த உலக நாடுகள் எல்லாமே பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு சைடு இந்தியாவிலிருந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பல்காம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அட்டாக்குக்கு. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற சில குழுவுமே பாகிஸ்தானை வந்துட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட பாகிஸ்தானில் இருக்கிற கால்வாயை வந்துட்டு அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கிற சில குழுக்கள் வந்துட்டு பாம் விட்டு செதற வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்துமே ஒரு சைடு தாக்குதல் வருது, இந்தியா சைடுலயுமே பதிலடி தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு இப்போ உலக நாடுகள் முழுக்கவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி ஒரு சைடு இந்தியா என்ன மாதிரி டிசிஷன் எல்லாம் இது வரைக்கும் எடுத்து இருக்காங்க, இப்போ பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோல தெல்ல தெளிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு பொய்யான சில விஷயங்களை டிராமாவை வந்துட்டு இந்த உலக நாடுகளுக்கு காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்தியா எல்லாமே வந்துட்டு அவங்களோட செட்டப்ல தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, எங்களை வந்துட்டு தாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி. ஸோ இது எல்லாமே டிராமா தான் சொல்லி பாகிஸ்தான் ஒரு சைடு வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த நாடுமே நம்பலன்றது தான் இங்கே ஒரு வேடிக்கை. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பொய்கள் எல்லாமே பாகிஸ்தான் சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே அதுவுமே சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்த ஒரு பதிலடிக்காக அப்படின்றது நினைச்சு அது தாண்டி பாகிஸ்தான் இப்போ இது எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க இந்தியாவோட பதிலடியை வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதுக்காகன்றது மொத்த டீட்டெயிலுமே வெறும் 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உலகத்தில் நடக்கிற பல அப்டேட்டான விஷயங்கள், முக்கியமா இந்த மாதிரி நாட்டுக்குமே நடக்கிற பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனோம்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஓப்பனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்தியா டெஃபினட்டாக பாகிஸ்தான் மேலே வந்துட்டு தாக்குதல் விடுத்த போகிறாங்க. அதே போல் பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியன் ஆர்மிஸ் கண்டிப்பாக வர போகிறாங்க. அது இன்னும் 48 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்குமே இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பாகிஸ்தான் ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் தான் இதுக்கு காரணமாக இருந்தது. அப்படி என்ன இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தது அப்படின்றது பார்க்கும்போது, இந்த பஹல்காம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அட்டாக்கு தக்க ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி கடந்த ஒரு 4 நாளாக வந்துட்டு பாகிஸ்தானுக்குமே பிளஸ் இந்தியாவுக்குமே வந்துட்டு அந்த பார்டர் டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. இதை தாண்டி இந்தியா அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட தலைமையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக இந்த ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது பார்க்கும்போது, இந்தியாவோட முப்படைகளோட முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. அதில் முப்படைகள் அப்படின்றது சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நேவி, செகண்ட் ஏர்ஃபோர்ஸ், தேர்டு வந்துட்டு நம்மளோட ஆர்மிஸ். ஸோ இந்த முப்படை தளபதிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முப்படைகளோட தளபதிகளுமே அந்த ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்க. இந்த முப்படைக்குமே இருக்கிற ஒரு ஹையர் ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே கமாண்டர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு சந்திச்சு ஒரு பிரைவேட்டாக ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம நேஷனல் அட்வைசருமே இதில் இருந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட பேசிக்கிட்டு. ஸோ இந்த 1 மணி நேரம் இந்த ஒரு இதுவில் டிசிஷனில் என்ன எடுத்தாங்க அப்படின்னாக்கா, பிரதமர் மோடி அவர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு இந்த ஆர்மி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு நான் ஃபுல் பர்மிஷனுமே கொடுக்குறேன். ஸோ இந்த முப்படைகளுமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையுமே நான் தரேன். இதனால யார்கிட்டையுமே வந்துட்டு ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்குமே பர்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க. ஒரு ஏர்ஃபோர்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க, அதே போல் நேவி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. மிலிட்ரியில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எப்படி இதை வந்துட்டு நீங்கள் பதிலடி கொடுக்க போறீங்களோ அது முழு சுதந்திரமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மோடி அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கை இது மோடியோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களோட நம்பிக்கையுமே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே இந்தியன் ஆர்மிஸுமே முப்படைகள் கொண்ட
இருக்க ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்க எல்லாரையுமே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பகல்காம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு பதிலடி அப்படின்றது கொடுக்கும்னு சொல்லி, ஸோ இந்த ஒரு ஃபுல் விஷயங்கள் ஃபுல் ஃப்ரீடமும் வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இதுதான் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு இருக்கு. அதே போல் பாகிஸ்தானுமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ வேணாலும் வந்து பாகிஸ்தானை தாக்கலாம், எப்போ வேணாலும் வந்துட்டு யார் வேணா உள்ள வரலாம்னு சொல்லி இதோட தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பகல்காமை வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து வரலை. ஸோ பகல்காம்லேருந்து ஆல்ரெடியே வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் இருக்கிறவங்க தான் ஒரு 2-3 பேரை சூஸ் பண்ணி இந்த அட்டாக்கை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இது பாகிஸ்தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு கதையாக சொன்னாங்க. இது பெருசாக யாரும் நம்பலை அப்படின்றது பட்சத்தில் அடுத்த ஒரு நாள் இது ப்ரூஃபோடு கொண்டு வந்தாங்க. அதுதான் வாட்ஸ்அப் சேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ப்ரூஃப்னு சொல்லி ஒரு மீடியாவில் ஒன்று பண்ணாங்க. பட் அந்த வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிற நம்பர்ஸும் இல்லை அங்கே இருக்கிற பேரும் எது பார்த்தாலுமே சஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஸோ இது கம்ப்ளீட்டடாக வந்துட்டு உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இது டெஃபினட்டாக ஒரு ட்ராமா தான் இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணான்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட பருப்பு வேகலை அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ ஓப்பனாக வந்துட்டு நேற்றுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ள வர போகுது, அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகும். ஸோ அவங்களோட கணக்குப்படி மே 1 வரைக்கும் டெஃபினட்டாக இந்த ஒரு தாக்குதல் இந்தியா சைட்லேருந்து பாகிஸ்தானுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே 1 அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கூட இதுக்கான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்மளோட முப்படைகள் தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் இந்த உலகம் முழுக்க இப்போ இந்தியாவையுமே பாகிஸ்தானையுமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் அடுத்த ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஒரு சைடு இந்தியாவில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் இருக்க நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எல்லா நாடுகளில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையுமே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தானில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் பண்ணுறாரு. பட் அப்படி இருக்கும்போது பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தானுக்கு வரல. இதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா UAE அதாவது அரபு நாடுகளில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பாகிஸ்தானில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் உதவி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எங்களுக்கு இந்தியா அகைன்ஸ்டா தாக்குதல் பண்றதுக்கு உதவியா இருக்குங்கன்னு சொல்லி. பட் இது வரைக்கும் அரபு நாடுகள் யாருமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஒத்துழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பனா இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஒரு சைடு சைனாவுக்குமே இந்த பாகிஸ்தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் சைனா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்துட்டு இது வரைக்கும் பேசல. பட் ஒரு ஃப்ரெண்டா வேணா சைனா நாங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு ஒரு வகையில சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. பட் இதுல வந்துட்டு சைனா இறங்கி இந்தியாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அகைன்ஸ்டா மாறுவாங்கன்னு கேட்டா இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம்ன்றது கன்ஃபர்மேஷனே ஆகல. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ யாரெல்லாம் இதை விரும்பல அப்படின்றது பார்க்கும்போது யுனைடெட் நேஷன் தான் வந்துட்டு இதுக்கு 2 பக்கமும் வந்து உட்கார்ந்து பேசலாம், இது 2 பக்கமே வந்துட்டு நீங்க தாக்குதல் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. பட் இதுல USA அமெரிக்காவும் சரி ரஷ்யாவுமே சரி இதுல நாங்க சம்மந்தப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அடி தள்ளி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்துமே இது வரைக்குமே ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வரல. இதுல இன்னும் அவங்க இன்வால்வ் ஆகலன்றது தான் ஒரு உண்மையுமே. பட் இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பல டென்ஷன்ஸ். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நம்ம இந்தியா மக்கள்ல இருக்கிற 140 கோடி மக்களுமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, நம்மளோட முப்படை வீரர்கள் வந்துட்டு இதை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடமை வந்துட்டு நம்மளோட ஆர்மிஸ், ஏர்ஃபோர்ஸ் அதே போல நேவி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்தி நம்மளோட நம்பிக்கையை காப்பாற்றுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் எதிர்பார்ப்போடு இருக்கும். கேள்வின்றதை தாண்டி எதிர்பார்ப்பு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பாகிஸ்தான் என்ன கெதியாக போறாங்கன்றதுமே நிறைய பேரோட ஆவலுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு இந்தியாவோட தாக்குதலை எப்படி பாகிஸ்தான் சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா இது இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதே போல இந்தியா டெஃபினட்டா தாக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸே இது ஓப்பனா வந்துட்டு இன்டர்நேஷனல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானோட ஒரு கணக்குப்படி அடுத்த நாள் அதாவது மே 1, ஸோ இதுக்குள்ளேயே வந்துட்டு டெஃபினட்டா இந்தியா வந்து தாக்குறதுக்கு வருவாங்க அப்படின்றது அவங்களோட ஒரு
ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு நாளைக்கு அந்த ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த ஃபர்தரான அப்டேட்ஸ் என்ன இருக்குன்றதுமே நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ இதுதான் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்கிற இந்த ஒரு டென்ஷனோட ஒரு ஃபைனல் அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எந்த அளவுக்கு இந்த ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பாகிஸ்தான் அவங்களுக்கு தக்க தண்டனை என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது அவங்களுமே ஒரு அப்டேட்டில் இருக்கட்டும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தை காமிச்சிங்க. ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye. AV.